Hi, TNTET Paper 1 Previous Year Question 2022 Morning Batch Psychology. Question number 1. கடவுள் எனப்படுவது எவ்வகை பொதுமை கருத்து? ஆப்ஷன் ஏ புலப்படாத கருத்து. உடல் மற்றும் உளவியல் சார்ந்த விளக்கங்கள் மற்றும் புரிதல்கள் உருவாகும் பருவம் எது? ஆப்ஷன் பி பள்ளி பருவம். எந்த அணுகுமுறையானது கற்றல் செயல்பாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு முக்கியமானது என வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் ஏ அறிதல் அறிவு உருவாக்க அணுகுமுறை. மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ பியாஜே. வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்த்து இன்பம் பெறுவது? ஆப்ஷன் ஏ செயல்களின் தொகுப்பு. இணைப்பு கோட்பாட்டை டேஷ் எனவும் அழைக்கலாம்? ஆப்ஷன் சி முயன்று தவறி கற்றல். கையாளும் திறன் பொதுமை கருத்துருவாக்கத்திற்கு தேவையானவை எவை? ஆப்ஷன் ஏ ஒருங்கமைத்தல், மீள் வடிவமைத்தல், மீட்டு கொணர்தல். பியாஜேவின் கருத்துப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகளின் நிலை? ஆப்ஷன் ஏ தன்மயமாதல். இலக்கமான நுண்ணறிவின் சிறப்பு காரணி? ஆப்ஷன் சி தொடர்ச்சியான பகுத்தறிவு. நீளம் அல்லது எடை போன்ற அளவு பரிமாணத்துடன் பொருட்களை வரிசைப்படுத்தும் திறன்? ஆப்ஷன் ஏ வரிசைப்படுத்தும் திறன். குழு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர்? ஆப்ஷன் சி தர்ஸ்டன். குழந்தைகள் நட்பு கொள்ளும்போது இந்த நபர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வதில்லை? ஆப்ஷன் டி புதியவர்கள். பிந்தைய குழந்தை பருவம் ஒப்பீட்டளவில் மனவெழுச்சி சீரான காலகட்டமாகும். இதற்கு காரணம்? ஆப்ஷன் பி விளையாட்டுகள் உடனடி வடிகாலாக அமைகிறது. நுண்ணறிவு செயல்பாட்டின் வெளிப்பாடு, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இதை பொறுத்தது? ஆப்ஷன் சி சிறப்பான மற்றும் சரியான சுற்றுச்சூழல். வாழ்வில் தோல்வியுறும் குழந்தைகள் அச்சுறுத்தும் பெரியவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக சில உத்திகளை கையாளும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை தோல்வியின் அடையாளம் இல்லை? ஆப்ஷன் டி அதீத உடல் வளர்ச்சி வெளிப்படும். கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலை தர்க்கமற்ற சிந்தனையுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ செயலுக்கு முற்பட்ட நிலை. பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடிப்படை தேவைகளுக்காக பெற்றோரை சார்ந்து இருத்தலுடன் தொடர்புடைய நிலை எது? ஆப்ஷன் சி நம்பிக்கை மற்றும் அவநம்பிக்கை. ராதா பறவைகளுக்கு உணவளித்ததைக் கண்டு பிற குழந்தைகளும் பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர். இதில் ராதாவினால் பிற குழந்தைகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தின் மதிப்பை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் பி சமூக மதிப்பு. பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பே எனது அக்காவின் மகன் ஒரு மருத்துவரை போல் நடந்து காட்டுகிறான். மற்றவர்களை நோயாளியாக பாவித்து மருந்து சீட்டு எழுதி கொடுத்து மருத்துவரை போல் ஆலோசனை கூறுகிறான். இவையெல்லாம் எதன் வெளிப்பாடாக இருக்கும்?
ஆப்ஷன் சி குறியீட்டு சிந்தனை. புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைக்கும் நியூரான்கள் டேஷ் எனப்படும். ஆப்ஷன் ஏ இணைப்பு நியூரான். கீழ்கண்டவற்றில் பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது எது? ஆப்ஷன் பி மையலின். சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று ஏ நான் உணர்கிறேன் என்பது குழந்தைகளிடையே பொதுவாக காணப்படுகிறது. கூற்று பி நான் உணர்கிறேன் என்பதை நாம் உணர்கிறோம் என்று மேம்படுத்துவதற்கு பள்ளி மற்றும் ஒப்பார் குழுவின் பங்கு இல்லை. ஆப்ஷன் ஏ கூற்று ஏ சரி, பி தவறு. சமூக கூறுகள் முன்பருவ குழந்தையின் மனவெழுச்சி செய்திகளுக்கு எளிதாக அப்பால் செயல்பட சமூக மேற்கோள்கள் உதவுகிறது. இந்த அனுபவங்கள் குழந்தைகளுக்கு அதே நிலையில் மனவெழுச்சிகளை மெருகேற்றுவதற்கு டேஷ் உதவுகிறது. ஆப்ஷன் டி ஏ மற்றும் டி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் ஆசிரியரின் பண்பு நலனுக்கு பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் டி கற்பிப்பவர். கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணி. ஆப்ஷன் சி பாடப்பொருளில் நிபுணத்துவம். மாணவர்கள் பள்ளிக்கு வெளியில் கற்றுக்கொள்வதை அதிகம் விரும்புவதற்கு காரணம். ஆப்ஷன் ஏ மாணவரது ஆர்வத்திற்கேற்ப கற்றுக்கொள்ள இயலும். ஆப்ஷன் பி கட்டுப்பாடுகளின்றி கற்றுக்கொள்ள முடியும். ஆப்ஷன் சி குறைவான பாடப்பொருள் சுமை. ஆப்ஷன் டி தேர்வு பயம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி மற்றும் சி. கீழ்காண்பவற்றுள் ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் சி விரிசிந்தனை. கீழ்காண்பவற்றுள் ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் சி விரிசிந்தனை. அபிமன்யு சக்கர வியூகத்தில் நுழையும் கலையை தன் தந்தை அர்ஜுனன் இடமிருந்து தன் தாய் சுபத்திரையின் கருவறையில் இருக்கும்போதே கற்றுக்கொண்டு மகாபாரத போரில் அதை பயன்படுத்தினார். இச்செயல் குறிப்பிடுவது. ஆப்ஷன் ஏ கற்றல் வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் ஒரு தொடர்ச்செயல். திட்டமிட்ட கற்றலின் 5 படிநிலைகளை சரியாக வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ ரீட், ரைட், செக், ப்ரொசீட், ரெக்கார்ட். உயர் அறிவு திறன்களை வளர்க்க பயன்படுத்தும் சிறப்பான கற்பித்தல் முறை. ஆப்ஷன் ஏ மூளை தாக்கு. தேங்க்யூ.